ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து கிரிட்ஸ் பார்க்க போகிறோம். செக்குடு டிசைன்ஸ். நம்ம ஒரு பேப்பரில் செக்குடு மேக்ஸிமம் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். நான் வந்து எனக்கு ஸ்கொயர் ஷேப் வரல ஆக்சுவலாக. நான் அதை நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு 4x4 அது மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா? நார்மலாக அந்த பாக்ஸ்குள்ளே டாட்ஸ் வச்சுட்டு நம்ம எப்போயும் ஒயின்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒயின் டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நார்மலாக டாட் வச்சு கனெக்ட் தான் பண்ணியிருக்கேன், மற்றபடி எந்த டிசைன்ஸுமே நான் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இப்போ பாருங்கள், நான் எப்படி ஃபஸ்ட்டு 2ஆக டிவைட் பண்ணுற மாதிரி போட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதில் கார்னர்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு 2 லைன்ஸ், இந்த சைடு 2 லைன்ஸ், அதை அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். இது வந்து சிம்பிளாக எப்படி போடுறதுன்றதை நான் போட்டிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு 4 சைடும் லீஃப் இருக்க மாதிரி ஒரு டிசைன். பட் இந்த டிசைனை நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக போடுறதுன்னு உங்களுக்கு நான் போட்டு காமிப்பேன். பாருங்கள், இப்போ நான் எப்படி லைன் போடுறேன்னு. ஃபஸ்ட்டு அந்த ஜாயின், இந்த ஜாயின், அப்புறம் இந்த சைடு 2 லைன்ஸ், அந்த சைடு 2 லைன்ஸ். இப்போ சென்டரில் இந்த எட்ஜ், அந்த எட்ஜ், அதுக்கப்புறம் எட்ஜ், அந்த எட்ஜ், அது மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் டாட் வச்சுட்டு ஒயின் மாதிரி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது என் ஹேண்ட் வந்து உங்களுக்கு மறைச்சிருச்சு. இந்த டிசைனை நான் லைவ் கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன், ஓகேவா? பாருங்கள், சென்டரில் டாட் வச்சு அந்த சைடு இழுத்து விட்ருப்பேன். நான் அஷிஷுவல் யூஸ் பண்ணுற ஒயின்ஸ் மாதிரி தான். அதே மாதிரி தான் இப்போ சென்டரில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சைடு லைன் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். இந்த லைன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தின் லைன் இல்லாமல் திக் லைன் நான் டார்க் பண்ணிவிட்டு லைனை வந்து ஒவ்வொரு பாக்ஸோட கார்னர்லேயும் போட்டிருக்கேன். ஒரு லைன் இருக்குது அப்படின்னா 4 சைட்ஸ்லையும் கார்னரில் சின்ன லைன் போட்டு செப்பரேஷன் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த நம்ம விநாயகர் சிம்பிள் மாதிரி வருதுல்ல. இப்போ நம்ம போடுறது இந்த ஃப்ளவர் சிம்பிள் எப்படி ஈஸியாக உங்களுக்கு வரும்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தின் லைன் போட்டிருக்கேன், பட் நீங்கள் திக் லைன் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் நம்ம வந்து அது 4 சைட்லேயும் கார்னரில் மார்க் பண்ணோம். இது 4 சைட்லேயும் சென்டரில் குட்டி குட்டி லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், இது ஈஸியான சிம்பிள் ட்ரிக்கு, ஓகேவா? இது இன்னும் நீங்கள் பொறுமையாக போட உங்களுக்கு இன்னும் அழகாகவே கிடைக்கும். பாருங்கள், நான் இதுக்கப்புறம் இப்போ திக் லைன் போட்டிருக்கேன். திக் லைன் உங்களுக்கு நான் டாட் பண்ணுறப்ப அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு எடுத்து காமிக்குது. பாருங்கள், மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி சின்ன பாக்ஸாக போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு ஃப்ளவர் 4 சைட்ஸ். இதை வந்து நீங்கள் சென்டரில் கனெக்ட் பண்ணாமல் கார்னர் டு கார்னர் கூட கனெக்ட் பண்ணி இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸு ஷேட்ஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கார்னர் டு கார்னர் அந்த டைமண்ட் ஷேப்க்கு கூட நீங்கள் லைன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். டவுட் இருக்குது, எங்களுக்கு போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா லைவ் கிளாஸஸில் கேளுங்க. இதோட ஈஸியான மெத்தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு லைவில் இன்னும் ஸ்லோவாகவே உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? இது எல்லாமே நம்ம வந்து டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து ட்ரா பண்ணதை மட்டும் காமிச்சிட்டே இருக்கேன். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு டெப்த் டீட்டெயில்ஸ் வந்து லைவ் கிளாஸில் டவுட்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இன்னமும் பொறுமையாக. இப்போ வந்து நான் டபுள் லைன் போட்டு போடுறேன். அஸ்யூஷுவல் நம்ம எப்பயும் நம்ம லைன் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் செப்பரேட் பண்ணியிருக்கேன். எங்கள் சைடு 2 லைன், ஆப்போசிட் சைடு 2 லைன்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 4 எட்ஜ் அந்த கார்னர்ஸில் வந்து டாட்டை கொஞ்சம் டார்க் டாட்டாக வச்சு பண்ணியிருக்கேன். இதில் இந்த டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, சென்டரில் ஒயின் போட்டுட்டு இந்த சைடு செக்குடு, அதுக்கெலாம் இந்த டிசைன் இன்னும் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இதுவும் ரொம்ப ஈஸியான டிசைன் தான். டார்க்காக பாக்ஸஸ் போட்டுட்டு சென்டரில் லைட்டாக ஒரு தின் லைன் கொடுத்து நடுவில் வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பு, இதில் நீங்கள் ஃப்ளவர் ஷேப் போட்டுக்கலாம், ஹம்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம், ஓகேவா? பாருங்கள், நம்ம இந்த டிசைன் வந்து செக்குடு போட்டுட்டு இதுவும் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் தான் கொடுக்குறோம், ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன ஒயின் ஷேப் ஃப்ளவர், ஒரு லீஃப் ஃப்ளவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப எலகண்ட்டாகவும் இருக்கும்.
இதை எப்படி பொறுமையாக நான் போடுறேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட ஒரு சைட் கார்னர்லேருந்து சின்ன ஹாஃப் சர்க்கிள், அடுத்து இன்னொரு சைட் கார்னர்லேருந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள், சின்ன குட்டி ஹம் மாதிரி, மேலே ஒரு கனெக்ஷன், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம ஆஷிஷுவல் எப்பயும் போல ஸ்பைரல் ஹம்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இந்த டைமண்ட் ஷேப்பில் சென்டரில் வந்து ஸ்பைரல் ஹம்ஸ். ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கோங்க. புரியலை அப்படின்னா லைவ் கிளாஸஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனும் ஈஸியாக என்ன வேலை போடுறதுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை கண்டிப்பாக. அதனால் நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரொம்ப ஈஸியாக டீச் பண்ணிடுவேன். என்ன டவுட் இருக்குனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அடுத்த டிசைன் வந்து ரொம்ப எலகண்ட்டான ஒரு டிசைன் மாதிரி. ஓகேவா? அது சிம்பிளாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கிள் லைன் போடாமல் ஸ்டார்டிங்கே டபுள் லைனாக போட்டுக்கோங்க. நம்ம அந்த மேலே டாட் வச்சுருக்கோம்ல, அந்த லைனுக்கு போடுற மாதிரி டபுள் லைனாக போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி டபுள் லைனாக போட்டு ரெண்டுக்கும் நடுவில் ஹம்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் ஹம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து குட்டி குட்டி ஹம்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். சென்டரில் நீங்கள் ஸ்பைரல் ஹம்ஸ் கொடுத்து இந்த ஃப்ளவர் மாதிரியும் போடலாம், இல்லை குட்டி குட்டி ஸ்டார் மாதிரியும் போடலாம், இல்லை எலஃபண்ட் மாதிரி. நீங்கள் அந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக போடுறது தான். இப்போ நான் வந்து சும்மா சின்ன சின்ன ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பாருங்கள், வெயின்ஸ் கொடுத்துருக்கேன். வெயின் பாருங்கள், அந்த எலகண்ட்டான வெயின், மேலே ஒரு கனெக்ட் கீழே ஒரு கனெக்ட் அந்த வெயின் கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த வெயின் டிசைன்லாம் ரொம்ப ஈஸி. வெயின்லாம் இந்த ஹம்ஸு, வைன்ஸு, ஸ்பைரல், டாட்டு, லீவ்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன மாங்காய் டிசைன், ஜும்கா டிசைன், இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னாவே நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் மெஹந்தி. ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.